Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ்ச் செய்திகளுடன். இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக, குறிப்பாக ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையை நிராகரித்து ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதுவர் ஹிமாலி அருணுதிலக்க உயர்ஸ்தானிகர் வால்கர் ரேவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த அறிக்கையை அனாவசியமானது, ஒருதலைபட்சமானது என்று கூறியிருக்கும் இலங்கை தூதுவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணை இல்லாமல் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிக்கையை தயாரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கையை வரம்பு மீறிய ஒன்று என்று கூறியிருக்கும் அருணுதிலக்க, அதை தயாரித்ததில் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் நோக்கங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருப்பதாக வெளியுறவு அமைச்சு வட்டாரங்கள் கூறின. பக்கச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படைகளுக்கு முரணானதாக தயாரிக்கப்பட்டிருக்கும் அறிக்கை அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கிய பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கும் ஒரு நேரத்தில் வெளியிடப்பட்டது துரதிர்ஷ்டவசமானது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான மே 18 அந்த அறிக்கையை முற்றிலும் அரசியல் நோக்கத்துடனேயே உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்டது என்றும் அருணுதிலக்க தனது கடிதத்தில் கூறியிருக்கிறார் என்றும் வெளியுறவு அமைச்சு வட்டாரங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை தொடர்பாக ஜேவிபியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜித்த ஹேரத்திடம் கருத்து கேட்டபோது, அறிக்கையை தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் முழுமையாக ஆராய்ந்த பின்னரே கருத்தை கூற முடியும் என்று பதிலளித்திருக்கிறார். இலங்கையின் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான பரிந்துரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு பேரவைக்கு செய்திருக்கிறார். ஜூன் முதல் வாரத்தில் பாராளுமன்றம் கூடும்போது ஜனாதிபதியின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை அங்கீகரிக்க மறுத்தால் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் ஜூன் 27 முடிவடையும். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் புதிய பிரதம நீதியரசராக ராஜரத்னத்தை நியமிப்பதற்கு ஜனாதிபதி உத்தேசித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் சட்டமா அதிபராக ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை 6 மாதங்களினால் நீடித்து பின்னர் அவரை பிரதம நீதியரசராக்குவதே ஜனாதிபதியின் திட்டம் என்று கூறப்படுகிறது. இதுவரையான சகல ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, எதிர்வரும் தேர்தல்களில் தமிழர்களினதும் முஸ்லிம்களினதும் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படாதவாறு அவர்கள் அறிவுபூர்வமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் பொதுஜன முன்னணி உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் ஒன்றின் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு கூறினார். தமிழ் மக்களின் வாக்குகள் பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக பணியாற்ற தயாராக இருப்பதாக தனது தந்தையார் மஹிந்த ராஜபக்சவுக்கு தமிழர்களின் வாக்குகள் ஒருபோதும் கிடைக்காவிட்டாலும் அவர் தமிழ் மக்களுக்காகவும் பணியாற்றினார் என்று நாமல் ராஜபக்ச கூறினார். இலங்கை அதன் வரலாற்றில் முன்னர் என்றுமே காணாத பொருளாதார நெருக்கடியையும் அரசியல் நெருக்கடியையும் எதிர்நோக்கிய போது துணிச்சலுடன் ஆட்சி பொறுப்பை கையேற்று நாட்டை குறுகிய காலத்திற்குள் சரியான பாதைக்கு திருப்பியதாக சிலர் பெருமை பேசுகிறார்கள். ஆனால் அவர்களே நாட்டை நாசமாக்கிய, வங்குரோத்தாக்கிய அரசியல் குடும்பத்துடன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே அவ்வாறு கூறுகிறார் என்பது எவருக்கும் விளங்கும். சமகி ஜன பலவேகியவுக்கு நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சாக்களுக்கும் இடையில் எந்த டீலும் கிடையாது. சமகி ஜன பலவேகியவன் புத்திஜீவிகள் குழுவினரும் சட்டத்தரணிகள் குழுவினருமே தாங்கள் எடுத்த சட்ட நடவடிக்கை மூலமாக நாட்டை கொள்ளையடித்தவர்கள் யார் என்பதை உயர் நீதிமன்றத்தின் மூலமாக நாட்டுக்கும் உலகிற்கும் அம்பலப்படுத்தினார்கள் என்றும் பிரேமதாசா பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது கூறினார். அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம்.
ABC Tamil News.